இப்ப அதுக்கு என்னங்கிறீங்க? இன்னைக்குதான் எங்களோட கடைசி நாள் அப்படின்னா அது அப்படியே இருந்துட்டு போகட்டும் என்று இங்கிருந்தே கோபமாக கத்தினான் ஜான். அலித்ரா மற்றும் மற்றவர்களும் கூட அவர்களது எதிரிகளை பந்தாட தயாராகி கொண்டிருந்தனர். ஜான் சொன்னதை கேட்டு லேசாக சிரித்த பிலிப், ஐ எம் இம்ப்ரெஸ்ட். அந்த பொண்ணு மேல உங்களுக்கு அவ்வளவு பாசம் இருக்கா என்று கேட்டபடி, அப்படின்னா உண்மையாலுமே இவங்க எல்லாரும் உனக்காக சாகணும்னு நீ எதிர்பார்க்கிறியாமா பொண்ணு என்று அவந்திகாவை குறிவைத்து வந்து விழுந்தன பிலிப்பின் வார்த்தைகள். நான் சரண்டர் ஆகிட்டா இவங்க எல்லாரையும் விட்டுடுவீங்களா? திடீரென கேட்டாள் அவந்திகா. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இத்தகைய நிலைமையிலும் அவந்திகாவின் குரலில் இருந்து அமைதியை கண்ட பிலிப் திகைத்து போய்விட்டார். அந்த பெண்ணிடம் இருந்து வெளிவந்த குரலிலேயே அவள் அவந்திகா தான் என்று உறுதிப்படுத்திக் கொண்டு ரவியின் கண்கள் லேசாக அதிர்ந்து கரைந்தன. இந்த முறை அவர்களுக்கான பதிலை பிலிப் கூறவில்லை, ரவிச்சந்திரன் தான் கூறினான். ஆமா, நீ மட்டும் ஒத்துக்கிட்டு நல்ல பிள்ளையா எங்க கூட வந்துட்டேனா மத்தவங்க எல்லாரையும் நாங்க உயிரோட விட்டுடுவோம் என்று கூறினான் ரவிச்சந்திரன். ரவியின் குரலை கண்டு கொண்ட அவந்திகாவின் முகத்தில் தோன்றிய சந்தோஷ சிரிப்பை மறைக்க அவள் வெகுவாக பிரேதனப்பட்டு போனாள் அவந்திகா. அவள் எழுந்து அந்த பாறையின் மறைவில் இருந்து வெளியே போக தயாராக, அவந்திகா என்ன பண்ற என்றபடி அவளை பிடித்து இழுத்தான் ஜான். மற்றவர்கள் கூட அவந்திகா தங்களுக்காக தியாகம் செய்ய போகிறாளோ என்ற அதிர்ச்சியில் இருந்தார்கள். அவந்திகா நீ கம்முன்னு உட்காரு என்றபடி அவந்திகாவின் கையை பிடித்து இழுத்தான் ஜான். நாங்க யாராச்சும் சொன்னோமா நீ எப்படி நினைச்ச அவந்திகா எங்க உயிரை காப்பாத்த உன்னை விட்டு கொடுத்துருவோன்னு என்று ஜான் கேட்க, ஆனா இதுதான் உங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே வழி என்று அவந்திகா மென்மையாக எடுத்துரைத்தாள். எங்களை காப்பாத்திக்க எங்களுக்கு தெரியும், நீ அமைதியா உட்காரு, எங்கேயும் போக கூடாது. அதோட எங்களுக்காக உன்னை நீ தியாகம் பண்ணிக்கணும்னு நினைச்சா நான் செத்தாலும் உன்னை மன்னிக்க மாட்டேன் அவந்திகா என்று முகத்தை தீவிரமாக வைத்துக்கொண்டு எச்சரித்தான் ஜான். அதை கேட்டு தலை அசைத்த அலித்ரா, நாங்க யாரும் உன்னை போக விட மாட்டோம் என்று சொன்னாள். அவந்திகா கொஞ்சம் பொறுமையா இரு, நம்மளுக்கு வேற ஏதாச்சும் வழி கிடைக்கும் என்று ஜஸ்டின் பொறுமையாக எடுத்துரைக்க, சார்லியும் கூட அவந்திகாவை போக வேண்டாம் என்று கெஞ்சினாள். இவர்களை எல்லாம் பார்த்து மென்மையாக சிரித்தவள், ஆனா இதுதான் நம்மளை காப்பாத்திக்க நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி என்று சொல்ல, அவந்திகா நீ ஏன் இவ்வளவு அப்பாவியா இருக்க? அவங்க என்ன நம்ம கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்காங்க, கண்டிப்பா நீ போனாலும் நம்மள அவங்க உயிரோட விட மாட்டாங்க என்று அலித்ரா உண்மை நிலைமையை விளக்க முயன்றாள். இதை கேட்டு இடவலமாக தலையசைத்த அவந்திகா, இல்ல அலித்ரா, அவங்க பொய் சொல்ல, அவங்க சொன்னது எல்லாம் உண்மைதான். நான் அவங்க கிட்ட போயிட்டா உண்மையாலுமே அவங்க உங்களை உயிரோட விட்டுடுவாங்க என்று அவந்திகாவும் உண்மையை எடுத்துரைக்க, அது உண்மையா இருந்தாலும் சரி அவந்திகா, நான் உன்னை போக விட மாட்டேன். நீ அப்படி பண்றதுக்கு பதிலா நான் செத்து போக கூட நான் தயாரா இருக்கேன் ஜான் உறுதியாக அறிவித்தான். அவனது சொற்களுக்கு இணக்கமாக மற்ற எல்லோரும் தலையசைக்க, இதையெல்லாம் கண்ட அவந்திகாவின் கண்களில் ஆச்சரியம். என் ஒருத்திக்காக நீங்க எல்லாரும் கூட சாக தயாரா இருக்கீங்களா? இன்னும் ஆச்சரியம் விலகாத கண்களோடு கேட்டாள். வினாடியும் தாமதிக்காமல் ஆமாம் என்று வந்து விழுந்தன அவர்களின் பதில் வார்த்தைகள். இதை கேட்ட அவந்திகாவின் கண்களில் கண்ணீர் கசிய ஆரம்பித்தது. அவர்கள் வெறும் வாய்ப்பேச்சுக்காக மட்டும் இவ்வாறு அவர்களுக்குள் ஒருத்தி என்று சொல்லவில்லை என்று இந்த வினாடி அவள் புரிந்து கொண்டாள். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். உங்களுக்காக தியாகம் பண்றதுல எனக்கு எந்த வேதனையும் இல்லை. இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் சாகுற வரைக்கும், ஆனா இப்போ நான் போய் தான் ஆகணும். ஏன்னா என்று சொல்ல வந்ததை சொல்லி முடிக்கும் முன்பே வெயிட் என்று கத்தினான் ஜான். இவளிடம் கத்திவிட்டு திரும்பி பிலிப் இருக்கும் பக்கத்தை பார்த்தவன், நீங்க உங்ககிட்ட ஒப்படைக்க சொல்ற பொண்ணு எனக்கு மட்டும் சொந்தமானவ. இவளை எங்களால என்னைக்கும் அனுப்ப முடியாது. ஒருவேளை இவளை அனுப்பலனா எங்களை கொன்றுவீங்கன்னா பரவாயில்ல, வாங்க ஒரு கை பார்த்துடலாம் என்று திடமாக கத்தினான் ஜான். திடீரென்று ஜான் அறிவித்த வார்த்தைகளினால் அங்கே இருந்த சூழலும் முற்றிலுமாக மாற ஆரம்பித்தது. அலித்ரா மற்றும் மற்றவர்களின் வயிற்றில் எல்லாம் ஏதோ இனம் புரியாத சில பயப்பந்துகள் சுழல ஆரம்பிக்க, மிலிட்டரி நின்று கொண்டிருந்த இடத்திலும் ஏதோ ஒரு சலசலப்பு. அடுத்த வினாடி ஒரு மனிதனின் கம்பீரமான குரல் பாறையை இடித்துக் கொண்டு இவர்களது காதுகளில் வந்து விழுந்தது. அவங்க எல்லாரையும் சரண்டர் பண்ணுங்க,
யாரும் அங்கிருந்து நகரக்கூட கூடாது. அதையும் மீறி நகர நினைச்சாங்கன்னா தயவு தாட்சண்யம் பார்க்காம சுட்டு தள்ளிருங்க என்று அவன் கட்டளையிட்ட குரலில் இருந்த கோபத்தின் பேரலை ஓசையை கேட்டவர்களின் குலை நடுங்கியது. அந்த மனிதன் அவனது கட்டளையை இட்டு முடித்த அடுத்த வினாடி இத்தனை நேரம் வானில் சிவனே என்று சுற்றி கொண்டிருந்த ஹெலிகாப்டர்கள் எல்லாம் விரைந்து கொண்டு இவர்களை நோக்கி கீழே இறங்க ஆரம்பித்தது. அவற்றில் இருந்து வெளிவந்து கொண்டிருந்த ஒளி வெள்ளம் சார்லியின் குரூப்பை சேர்ந்தவர்களின் கண்களை பதம் பார்க்க ஆரம்பிக்க, அந்த ஹெலிகாப்டர்களில் இருந்து வெளிவந்து கொண்டிருந்த காற்றின் வீச்சு இவர்களின் உடைகளை கீத்து எரியும் நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருந்தது. இதையெல்லாம் தாண்டி மேலும் மேலும் கீழே வந்து கொண்டிருந்த அந்த ஹெலிகாப்டர்களில் இவர்களை குறிவைத்துக் கொண்டு அமர்ந்திருந்த வீரர்களையும் இவர்களால் பார்க்க முடிந்தது. இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான நிலைமை இதுவரை சார்லியின் குரூப் அனுபவித்ததே இல்லை. இன்றுதான் முதல் முறையாக மிலிட்டரியின் மொத்த பலத்தையும் அவர்கள் பார்க்கிறார்கள். இத்தனை நேரம் என்ன ஆனாலும் எதிரிகளை ஒரு கை பார்த்து விடலாம் என்று வீர முழக்கம் இட்டுக் கொண்டு இருந்த அவர்களது மனது பயத்தால் நடுங்க ஆரம்பித்து இருந்தது. கண்ணுக்கு முன் சாவு பயம் எந்த வீரனையும் கோழையாகி விடுகிறது. அடுத்த வினாடி அந்த கம்பீரமான குரல் மீண்டும் அவர்களை சுட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டால் போதும், கண்ணிமைக்கும் நேரத்தில் இவர்கள் சடலமாக கிடப்பார்கள் என்பது மட்டும் நிச்சயம். ஜானின் குரூப்பை சேர்ந்தவர்கள் என்ன செய்வது என்று அறியாமல் விழித்துக் கொண்டிருக்க, அந்த வினாடி மீண்டும் அந்த கம்பீரமான குரல் வெளிவந்தது. அவந்திகா, இதுக்கு மேலேயும் உன்னால வெளியே வர முடியாதா என்று அந்த குரலில் இருந்த உஷ்ணத்தை வைத்து அந்த காட்டையே அழித்து விடலாம் போலும். அந்த குரல் சொன்ன வார்த்தைகளை கேட்ட ஜானின் குரூப்பிற்கு அதிர்ச்சி. இவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரியுமா? இதையெல்லாம் தாண்டி ரவிச்சந்திரனின் குரலில் இருந்து வந்த மரணத்தின் வீச்சை இவர்களால் உள்வாங்க முடிந்தது. ஒரு நிமிஷம் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு ஜானிடம் திரும்பிய அவந்திகா, இனிமே திடீர்னு அந்த மாதிரி லவ் டிக்ளரேஷன் எல்லாம் பண்ணாத, உன்னோட உயிரே போயிடும் என்று அவந்திகா எச்சரிக்க, அவந்திகா என்ன சொல்ல வருகிறாள் என்று புரியாமல் ஜான் திகைத்து இருக்க, அதையெல்லாம் கண்டு கொள்ளாத அவந்திகா எழுந்து நடக்க ஆரம்பித்தாள். வெயிட் என்றபடி அவளை பிடிக்க போன ஜான் சார்லியால் பின் இழுத்து நிறுத்தப்பட்டான். லூசாடா நீ இன்னும் ஒரு வார்த்தை பேசினாலும் எங்களையும் சேர்த்து கொன்றுவான் அவன் என்று கத்தினார் சார்லி. ஆனால் அதெல்லாம் அவனது மூளைக்குள் செல்லவில்லை போலும். ஆனா அவந்திகாவை நாம எப்படி விட முடியும் என்று ஜான் சொல்லி கொண்டிருக்க, அடே உன் முட்டை கண்ணு திறந்து நல்லா பாருடா, அவங்க 2 பேர்த்துக்கும் முன்னாடியே பழக்கம் இருந்திருக்கு என்றபடி அவனுக்கு ஒரு ஓர பார்வையால் பரிசளித்த சார்லி, அதோட நீ அவந்திகாவுக்கு சரியான மேட்ச் கிடையாது என்றார். இதை கேட்ட பின் தான் ஜானின் மனதினுள் ஞானோதயம் பிறந்தது. சார்லியின் வார்த்தைகளின் அர்த்தம் இப்பொழுதுதான் அவனுக்கு புரிய ஆரம்பித்தன. அவந்திகாவிற்கு புதிதாக வந்திருப்பவர்களை தெரிந்து இருக்கிறது. அதே மாதிரி அந்த சோல்ஜர்ஸ் யாரும் அவர்களுக்கு எந்த வகையான தொந்தரவையும் தரவும் இல்லை. பாய்ச்சல்கள் எல்லாம் இவர்கள் மீது மட்டுமே இருந்தது. ரவியின் முன் சென்று நின்ற அவந்திகா அவனது கருவிழிகளை பார்த்து, அவங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், தேவையில்லாம இப்படி பண்ணாதீங்க என்று சொன்னாள். அதெல்லாம் ரவியின் காதுகளில் விழுந்தால் போல் தெரியவில்லை. உனக்கு எதுவும் ஆகல தானடி என்று கேட்டு வைத்தான் அவன். இல்ல, நான் நல்லா இருக்கேன் என்று அவந்திகா தலையசைக்க, அவங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸா என்று கேட்டான் ரவி. அதற்கும் அவள் ஆமாம் என்பது போல் தலையசைக்க, இதை பார்த்த ரவியின் உதடுகள் வளைந்தன. கொஞ்ச நாள் தான் உன்னை விட்டு பிரிஞ்சு இருந்தேன், அதுக்குள்ள ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸா தேடி பிடிச்சிருக்க போலியே. பரவாயில்ல என்று நல்ல என்கிற வார்த்தையில் அழுத்தம் கொடுத்து சொன்னான் ரவிச்சந்திரன். அவனின் வார்த்தைகளில் உள்ளிருந்த அர்த்தத்தை புரிந்து கொண்ட அவந்திகா, ஆனா அவங்க எல்லாம் உன் மேல ரொம்ப உண்மையான பாசம் வச்சிருப்பாங்க போல தெரியுது, அதனாலதான் இந்த சின்ன லெசன், இல்லனா நல்ல பலமா கொடுத்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு தனது இயர் மைக்கை எடுத்த ரவிச்சந்திரன், அவர்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை கத்துக் கொடுங்க, ஆனா ரொம்ப நேரம் வேணாம் என்று சொன்னான். இந்த செய்தி மேலே ஹெலிகாப்டரில் இருந்த சோல்ஜர்ஸ்களுக்கு சென்றடைய, எஸ் சார் என்று அவர்கள் கத்தியபடி, அவங்க மேல ஒரே ஒரு தடவை மட்டும் ஃபயர் பண்ணுங்க என்று தனது ஆட்களிடம் கத்தினான் அந்த லீடர். அடுத்த வினாடி மேலே இருந்து கொண்டு மலை போல் பொழிய ஆரம்பிக்க, அவர்களுக்கு அதற்கான எதிர்வினையை புரியக்கூட எந்த ஒரு வாய்ப்பும் இருந்திருக்கவில்லை. அலித்ராவும் மற்றவர்களும் பயத்தினாலும் அதிர்ச்சியினாலும் கத்த ஆரம்பித்தார்கள். இதை கண்ட அதிர்ச்சியில் அவந்திகா கண்களை விரித்தபடி, என்ன பண்றீங்க ரவி என்று ரவியை பார்த்து கத்தினாள். பார்த்தா தெரியல, அவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கறேன்
என்று அவள் அசட்டையாக சொல்ல, ஆக்சிடென்டலா அவங்களுக்கு ஏதாவது ஆகிட போகுது ரவி, ஸ்டாப் பண்ண சொல்லுங்க என்று பயந்து கொண்டே சொன்னாள் அவந்திகா. சில நேரம் விபத்தை எல்லாம் தடுக்க முடியாத அவந்திகா என்று சொன்னான் ரவிச்சந்திரன் ஆழமான குரலில். மேலே இருந்து வரும் குண்டுகள் மழை போல ஜானின் குரூப் மீது பொழிந்து கொண்டிருந்தது. சொல்லி வைத்தது போலவே அவர்கள் எல்லோரும் ஜானின் குரூப் மீது சுடாமல் அவர்களின் நடுவில் இருந்த வேற்றிடங்களின் மேல் சுட்டு கொண்டு இருந்தாலும் தப்பித்தவறி ஏதாவது ஒரு குண்டு அங்கு இருக்கும் யாராவது ஒருவரை தாக்கிவிடாது என்பதற்கு எந்த உறுதியும் இல்லை. இதையெல்லாம் உணர்ந்த அவந்திகா, பிளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க என்று ரவியை பார்த்து கத்தினாள். இவளை வெறித்து பார்த்த ரவி, நான் அவங்களுக்கு ஆர்டர் பண்ண முடியாத அவந்திகா, எனக்கு அந்த ரைட்ஸ் இல்ல என்று அப்பட்டமாக சொன்னான். ஏன், பிலிப்பிற்கு கூட ரவியின் இந்த வெட்கமில்லாத முகத்தை பார்க்க ஆச்சரியமாக இருந்தது. ஏன், இத்தனை நேரம் ஹெலிகாப்டரில் இருக்கும் ஆட்களுக்கு கட்டளைகளை பிறப்பித்தது அவன்தானே, இப்போது எனக்கு ஆர்டர் செய்ய எந்த ரைட்ஸும் இல்லை என்று வெட்கமே இல்லாமல் பொய் சொல்கிறானே. ரவி சொன்னதை கேட்டு அவனை முறைத்து பார்த்துவிட்டு பிலிப்பிடம் திரும்பிய அவந்திகா, அவங்க எல்லாம் உங்களோட ஆளுங்க தானே, பிளீஸ் அவங்களை நிறுத்த சொல்லுங்க என்று சொன்னாள். கண்டிப்பா சொல்லலாம் அவந்திகா, ஆனா அது சொல்றதுக்கான இயர்போன் இப்ப என்கிட்ட இல்லையே என்று அவன் அசடு வடிய சிரித்தான். இவனிடம் இருந்து இவனது இயர்போனை ரவிதான் சிறிது நேரத்திற்கு முன் பிடுங்கியிருந்தான். இப்பொழுது அதை ரவியிடம் இருந்து பிடுங்கிய அவந்திகா பிலிப்பிடம் கொடுத்து, இப்போ நீங்க ஆர்டர் பண்ணலாம்ல என்று கேட்டாள். அஃப்கோர்ஸ் அஃப்கோர்ஸ் என்று சொல்லியபடி அந்த இயர்போனை எடுத்த பிலிப், போதும், இதுவே போதும், நிறுத்துங்க என்று அவரது ஆட்களுக்கு கட்டளையிட்டார். அவரது கட்டளையை ஏற்றுக்கொண்டு மீண்டும் ஹெலிகாப்டர்கள் வானத்தின் மீது உயர பறக்க ஆரம்பித்தன. ஆனாலும் ஜான் மற்றும் அவனது குரூப்பை சேர்ந்த எல்லோரும் அப்படியே உறைந்து போய்தான் அமர்ந்து இருந்தார்கள். ஒரு வினாடி ஆசுவாசப்படுத்த போனாலும் மீண்டும் அவர்கள் எல்லாம் தாக்க ஆரம்பித்து விடுவார்களோ என்ற பயம் அவர்களுக்குள். ஓடி சென்று அவர்களை பார்த்து அவந்திகா, "Are you all right?" என்று கேட்டாள் அக்கறையாக. அவந்திகாவை நிமிர்ந்து பார்த்த அலித்ராவின் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அவந்திகா, அது ரொம்ப பயமா இருந்துச்சு அவந்திகா என்று வெளுத்து போன முகத்துடன் புலம்பினாள். மற்றவர்களும் கூட கசங்கிய தாழ் போல் தரையில் சுருண்டு கிடந்தார்கள். அவர்களின் கை கால்கள் எல்லாம் இன்னுமே நடுங்கிக் கொண்டிருந்தது. சிலருக்கு தப்பி விழுந்த குண்டுகளினால் காயமும் கூட ஏற்பட்டு இருந்தது. தாங்கள் உயிரோடு தான் இருக்கிறோம் என்ற நினைப்பே அவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் அளிக்க, அவர்களின் கவனம் அந்த காயங்களின் மீது செல்லவில்லை. இவர்களின் நடுங்கிய முகத்தை எல்லாம் பார்த்துவிட்டு அவந்திகா ரவியிடம் சென்று, இப்ப போதுமா, உங்களுக்கு திருப்தியா என்று கேட்டாள் கோபமாக. ஜான் சொன்ன வார்த்தைகளுக்காகத்தான் இவன் இப்படியெல்லாம் செய்து இருக்கிறான் என்று அவந்திகாவிற்கு புரிந்துதான் இருந்தது. தனது பார்வையை ஜானின் குரூப்பிற்கு திருப்பி அவர்களை பார்த்து வெறித்த ரவிச்சந்திரன், எல்லாரும் நல்லா பாடம் கத்துக்கிட்டீங்களா, இனிமேலாச்சும் மரியாதையா நடந்துக்கோங்க. அதோட உங்களோட தேவையில்லாத லூசுத்தனமான எண்ணங்களை எல்லாம் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அடுத்த தடவை இவ்வளவு சின்ன பாடத்தோட நான் விட மாட்டேன், கண்டிப்பா பெருசா ஏதாவது செய்வேன் என்று அவன் அறிவிக்க, இதுவே சிறுசா என்று யோசிக்க ஆரம்பித்தனர் அவர்கள் எல்லோரும். ஜான் வெறி கொண்ட வேங்கையாய் ரவியை தாக்க போக அவனது நண்பர்களால் பின் இழுக்கப்பட்ட ஜான், காம் டவுன், தேவையில்லாம ஏதாச்சும் முட்டாள்தனமா பண்ணி வச்சிராத என்று உல்ஃப் எச்சரிக்க, எப்படிடா அமைதியா இருக்கிறது, இந்நேரம் அவன் என்ன கொன்றுப்பான், நான் அவனை என்ன பண்றேன் பாரு என்றபடி அவன் கோபமாக பேச ஆரம்பிக்க, ஜானின் வாயை தனது ஒரு கையினால் அடைத்த உல்ஃப் ரவியை பார்த்து அசடு வழிய சிரித்தபடி, அது இவனுக்கு கொஞ்சம் மூளையில கோளாறு, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, இப்ப இருந்து நான் இவனை பாத்துக்கிறேன் என்று சொன்னான். ஆமா ஆமா, அவன் பேசினது எல்லாத்தையும் நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க, ஏதோ முட்டாள்தனமா பேசினான் என்று ஜஸ்டின் இன்னும் தீவிரமாக கூற, இவன் இப்படியெல்லாம் பேசுவான்னு எங்களுக்கு தெரியாது என்று ஒரு படி மேலே போய் சொன்னாள் அலித்ரா. இதை கேட்டு ஜான் வுல்ஃபின் பின் கையை கோபமாக தள்ளிவிட்டு, லூசுங்களா, ஏன் இப்படி சரியான பயந்தாங்கோலிங்களா இருக்கீங்க, நீங்க வேணும்னா இவனை பார்த்து பயந்து இருக்கலாம், ஆனா நான் கிடையாது, நான் இப்பவே போய் அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கறேன் என்று ஜான் சொல்லி கொண்டிருந்த பொழுதே ஃபயர் என்று ரவிச்சந்திரன் கத்த, இதை கேட்டு நோ என்று கத்தியபடி அலித்ரா தனது கைகளை தலைக்கு மேல் கட்டியபடி குனிந்து கொள்ள போக ஜானும் மற்றவர்களும் கூட அதையே செய்தனர். ஆனால் அதன் பிறகும் அந்த காடு மிகவும் அமைதியாகத்தான் இருந்தது.
எந்த ஒரு துப்பாக்கியின் சத்தமும் கேட்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் ரவியிடம் அந்த இயர்போன் கூட இல்லை. அவன் அவர்களை சும்மா பயமுறுத்ததான் அப்படி சொன்னான். இதை புரிந்து கொண்ட ஜானின் முகம் அவமானத்தில் வெட்கி சிவந்தது. அலித்ராவும் மற்றவர்களும் ஜானை கோபமாக பார்த்தனர். ஏதோ இப்பதான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், அவனுக்கு பயப்பட மாட்டேன்னு சொன்ன, இப்போ என்ன ஆச்சு, ஏன் இப்படி பயந்து போடுற உடனே என்று அவனை பார்த்தபடி கேட்டது அவர்களின் பார்வை. என்ன மாதிரியான முகரை அடியுது? நேர்ந்த அவமானத்தில் ஜானுக்கு முகத்தை எங்கு கொண்டு போய் வைத்துக் கொள்வது என்றே தெரியவில்லை. கண்ணிமைக்கும் நேரத்தில் வெற்றியை மொத்தமாக சுருட்டி வாரி கொண்டு விட்டான் ரவிச்சந்திரன். இதற்கு மேல் எதுவும் பேசி அவமானப்பட்டு விடக்கூடாது என்று முடிவெடுத்த ஜான் வாயை இருக்க மூடிக்கொள்ள, இதில் திருப்தி அடைந்த ரவிச்சந்திரன், இதையெல்லாம் ஒரு ஓரமா வச்சுக்கலாம், நீங்க அவந்திகாவை காப்பாத்தினதுக்கும் அவளுக்கு உதவி செஞ்சதுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் என்றான் மென்மையான புன்னகையோடு. அஃப்கோர்ஸ் என்று அலித்ராவும் மற்றவர்களும் தலையசைத்தார்கள். அதற்கு காரணம் அவர்களுக்கு ரவிச்சந்திரன் மீதும் பயம் என்றதெல்லாம் அர்த்தமில்லை. அவர்களை பொறுத்தவரை ரவிக்கும் ஜானுக்கும் இருக்கும் பொறாமையானது மிகவும் சிறு பிள்ளைத்தனமானது என்று நினைத்தார்கள். அதோடு சேர்ந்து ரவிச்சந்திரன் ஜானை கையாண்ட விதமும் இவர்களை பார்த்த அடுத்த வினாடியே, நான் இப்படிதான் எனது எல்லையை கிராஸ் செய்யாதீர்கள் என்று அவன் சொன்ன விதமும் அவர்களை புருவம் உயர்த்தி பார்க்க வைத்திருந்தது. அதாவது இனி தவறுதலாக கூட அவன் வைத்திருக்கும் எல்லையை தாண்டாமல் இருப்பார்களே. மொத்தத்தில் அவந்திகா விஷயத்தில் அவர்கள் எல்லையை கடக்காதவரை யாவும் சுபமே என்று புரிந்து கொண்டனர் அவர்கள் எல்லோரும். அவர்களின் முடிவு அவர்களின் வாய் வழியும் வெளிப்பட்டுவிட திருப்தியாக தலை அசைத்த ரவிச்சந்திரன் அவர்களிடம் ஒரு மென் நகையை சிந்தியபடி, சரி இப்ப கிளம்பலாம் எல்லாரும் என்றபடி அவந்திகாவை இழுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான். கீழே அமர்ந்து இருந்த அலித்ராவும் மற்றவர்களும் எழுந்து ஜானை பார்த்தார்கள். அவனோ புதிதாக முளைத்த காதல் தோல்வியில் மூழ்கி இருந்தான். அவனின் தோளில் தட்டிய உல்ஃப், அதான் இன்னும் நாங்களாச்சும் இருக்கோம்லடா என்று அவனை சமாதானப்படுத்த முயல, இந்த மாதிரி தோல்வி எல்லாம் ஹார்ட்டுக்கு எடுத்துட்டு போகாத ஜான், இது ஒன்னும் உன்னோட ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் கிடையாது, அதுவும் இல்லாம இது உன்னோட லாஸ்டாவும் இருக்காது என்று ஜஸ்டின் சொல்ல, ஜானின் மனம் இன்னும் அதிகம் வேதனை அடைந்தது. ஏன் எனக்கும் இந்த ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ்க்கும் ஒத்து வர மாட்டேங்குது என்று புழுங்கியது அவனது மனது. அலித்ரா ஆர்வம் நிரம்பிய கண்களுடன், அவந்திகா மாதிரி ஒரு இம்ப்ரெசிவான பொண்ணு இன்னும் சிங்கிளா இருப்பான்னு எப்படி எதிர்பார்த்த ஜான் என்று கேட்டு வைக்க, அப்பொழுதுதான் அதை பற்றி யோசித்தான் ஜான். அவந்திகா விஷயத்தில் அவனது போட்டியாளன் அவனை மிஞ்சும் அளவிற்கு இருப்பான் என்று அவன் நினைத்து பார்த்ததில்லை. டேய், நீ அவன் கிட்ட தோத்து போற அளவு அவன் வர்த் தான்டா, சரி வா கிளம்பலாம் என்று சார்லியும் அவனை சமாதானப்படுத்துகிறேன் என்ற பேரில் காலை வாரிவிட, இது ஜானுக்கு இன்னும் அதிக வேதனையாக இருந்தது. இந்த முக்கோண காதல் கதையில் 2 ஆண்கள் இருந்தனர். ஒன்று ஜான், மற்றொருவன் ரவிச்சந்திரன். அதில் ரவிச்சந்திரன் உயிர் பிச்சை போட்டுதான் ஜான் உயிரோடு இருக்கிறான். இதை வைத்துக் கொண்டு இதற்கு மேலும் அவந்திகா முன், நானும் தான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்னதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தலையை நிமிர்த்தி சொல்ல முடியுமா என்ன என்று நினைத்தவன் தலையை சிலுப்பிக் கொண்டு அந்த நினைவுகளை எல்லாம் மனதிலிருந்து அகற்றி தனது நண்பர்களோடு சேர்ந்து நடக்க ஆரம்பித்தான். சார்லியின் குரூப் மொத்தமும் அவந்திகாவையும் ரவியையும் பின்தொடர ஆரம்பித்தனர். எந்த ஒரு ராணுவ வீரனும் அவர்களை தடுக்கவில்லை. பிலிப் கூட ராணுவ வீரர்களை பார்த்து மீண்டும் அவர்களது இடத்திற்கு செல்ல சொல்லி அறிவித்துவிட்டு இவர்கள் எல்லோரும் வண்டியை நோக்கி நடந்தனர். இவ்வளவு நேரம் நடந்து கொண்டிருக்கும் புது புது சம்பவங்களால் திகைத்து போய் நின்று கொண்டிருந்த வில்லிங்ஸ்டன் ஒரு வழியாக பயத்தை ஒத்தி வைத்து தைரியத்தை எல்லாம் திரட்டி, ஜெனரல் வெயிட் என்றான். அப்பொழுது காரின் உள்ளே நுழைய காரில் ஏறப்போன பிலிப், இன்னும் என்ன வேணும் உனக்கு என்று கேட்டான். அதற்கு அவனோ, ஜெனரல், இவங்க எல்லாரும் கிரிமினல்ஸ், இவங்க எல்லாரும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க, அதுவும் மிலிட்டரி ஜெயில உடச்சு இருக்காங்க, இவங்களை நீங்க அரெஸ்ட் தானே பண்ணணும் என்று கேட்டான் பெரிய நியாயஸ்தனாக. இதையெல்லாம் கேட்டு ரவி காரில் ஏறுவதை நிறுத்திவிட்டு மீண்டும் திரும்பி நின்று அவனை பார்க்க ஆரம்பித்தான். வில்லிங்ஸ்டன் கேள்விக்கு தலையை அசைத்த பிலிப் ஜானின் குரூப்பை திரும்பி பார்த்து, நீங்க எல்லாரும் சேர்ந்து ஜெயிலுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சீங்களா என்று கேட்டான். ஆமா, ஆனா அதுக்கான காரணம் இருக்கு, அது என்னன்னு ஜெனரல் வில்லிங்ஸ்டனுக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அவர் சார்லிய இல்லீகலா கடத்தி வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம
ட்ரக்ஸ் ஸ்மக்லிங் வேற பண்ணிட்டு இருந்தாரு. அதோட சேர்ந்து அவர் எங்களை கொலை பண்ணவும் பார்த்தாரு. அவர் தான் கிரிமினல், அவர் தான் அரெஸ்ட் பண்ணணும் என்று பதில் வந்தது அவந்திகாவிடம் இருந்து. இதை கேட்டு வில்லிங்ஸ்டனின் முகம் கோரமாக மாறியது. நீதான் போய் சொல்ற, நீதான் எங்க கிரிமினல் என்று கத்தினான் அவன். இத்தனை நாட்கள் மறைத்து வைத்த அவனது குட்டுக்கள் எல்லாம் வெளிப்பட்டு விட்ட ஆவேசத்தில் இதற்கு மேலும் அவள் எதையும் சொல்லிவிடுவாளோ என்ற பயத்தில் வில்லிங்ஸ்டன் தனது துப்பாக்கியை வெளியே எடுத்து, ஜெனரல், இவங்க எல்லாரும் என்னோட கேஸ் சம்பந்தமான குற்றவாளிங்க, இவங்களை சுடுறதுக்கு உரிமை இருக்கு, ரைட்ஸ் இருக்கு என்று சொன்னபடி அவன் அவந்திகாவை நோக்கி தனது துப்பாக்கியை உயர்த்தினான். ராங் மூவ் என்று ரவிச்சந்திரனின் வாயில் இருந்து வெளிவந்த வார்த்தையோடு சேர்ந்து அவனது துப்பாக்கியில் இருந்து வெளிவந்த அந்த குண்டு வில்லிங்ஸ்டனின் உடலில் பாய்ந்து இருந்தது. எந்த ஒரு தடுமாற்றமோ யோசனையும் இன்றி வில்லிங்ஸ்டனின் நெஞ்சுக்கு நேரே சுட்டிருந்தான் ரவிச்சந்திரன். எல்லோரும் அதிர்ச்சியாகி நிற்க பெரிய அதிர்ச்சியை கண்டது வில்லிங்ஸ்டன் தான். படத்தில் காமிப்பது போன்று தனது ரத்தம் வழிய நெஞ்சை குனிந்து பார்த்தவன் அப்படியே தரையில் வீழ்ந்தான். கீழே விழுந்து கிடந்த வில்லிங்ஸ்டனின் கோப பார்வை ரவிச்சந்திரனின் மீது பாய்ந்தது. அவனது கோபத்தின் அளவை சொல்ல கூட வார்த்தைகள் இல்லை. என்னைய அட்டாக் பண்றியா நீ, உன்ன என்று அவன் மேலே சொல்ல போக அடுத்த வினாடி ரவிச்சந்திரன் கண்ணை கூட இமைக்காமல் அவன் மீது அடுத்த குண்டை பாய்த்திருந்தான். இந்த முறை வில்லிங்ஸ்டனின் அதிர்ச்சியையும் கோபத்தையும் சொல்ல கூட வார்த்தைகளே கிடையாது என்று கூட சொல்லலாம். ஆனால் என்ன செய்ய, அவனது உடலில் இருந்து வடியும் ரத்தத்தை எதை கொண்டு அடக்க முடியும்? அப்படியே அதிர்ந்த கண்களுடனேயே செத்து போனான் வில்லிங்ஸ்டன். மொத்த மிலிட்டரியும் அலர்ட் ஆனது. அடுத்து பிலிப் ரவிச்சந்திரனை கைது செய்ய போகும் கட்டளையிட போகிறான் என்பதற்காக அவர்கள் தயாராக, ஏன் அவந்திகாவின் நண்பர்கள் கூட ரவிச்சந்திரனுக்காக கவலைப்பட்டார்கள். ஏனென்றால் சந்திரன் சுற்றி இருப்பது சாதாரண ஆளே கிடையாது, அவன் ஒரு மிலிட்டரி ஜெனரல். ஆனால் எதிர்பார்க்காத வகையில் அவந்திகாவிடம் திரும்பிய பிலிப், உன்கிட்ட அவன் பண்ண கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்க்கான எவிடன்ஸ் இருக்கா என்று கேட்டான். இவ்வளவு நேரம் இருந்த அதிர்ச்சியில் இருந்து மீண்ட அவந்திகா, என்கிட்ட இருக்கு என்று தலையசைத்தாள். அப்படின்னா இவன் சாக வேண்டியவன் தான், வீட்டுக்கு போனோன்னே அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுமா என்று சொன்னான் பிலிப். அவன் பேசிய பேச்சை வைத்து பார்த்தால் வில்லிங்ஸ்டனுக்கு எந்த ஒரு பதவியும் அதிகாரமும் இருந்தது போல் கூட கிடையாது. ஏதோ ஒரு சாதாரண மனிதன் செத்து போனதை போல்தான் அவன் பேசினான். கண்டிப்பா கொடுக்கிறேன் என்று அவந்திகா சொன்ன பொழுது அவளிடம் இருந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு எழுந்தது. ரவிச்சந்திரன் கைது செய்யப்பட மாட்டான் என்று நிம்மதியில் வெளிப்பட்ட மூச்சு அது. ஜான் மற்றும் அவனது நண்பர்கள் கூட்டமும் ரவிச்சந்திரனின் இந்த கடுமையான இரக்கமற்ற முகத்தை பார்த்து வெளிரி போயிருந்தனர். ஏதோ குருவியை சுடுவது போல் வில்லிங்ஸ்டனை சுற்றி கொண்டு விட்டானே இவன் என்று நினைத்தவர்களுக்கு இதற்கு முன் அவர்கள் மீது பாகியிருந்த புல்லட் நினைவு வந்து அதை அழித்தது. சீக்கிரமாகவே வில்லிங்ஸ்டனின் உடல் அந்த இடத்தை விற்று அகற்றப்பட்டது. இந்த மாதிரியான ஒரு சாவை அவன் விளையாட்டிற்காக கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டான் என்பது நிச்சயம். ஜான் மற்றும் அவனது நண்பர்களை அழிப்பதற்காக அவனது மொத்த ஆட்களையும் திரட்டி கொண்டு வந்திருந்தான் வில்லிங்ஸ்டன். ஆனால் இப்பொழுது அவனது உடல் பிளாஸ்டிக் கவரில் சுற்றப்பட்டு செல்கிறது. ஜானின் குரூப் கூட இந்த விஷயம் இந்த வகையில் முடியும் என்று எதிர்பார்த்திருக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அவர்களின் மனத்தில் ஒரு நன்றி உணர்வும் எழுந்தது. அவந்திகா அவர்களிடம் வந்தது அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக நினைத்தார்கள் அவர்கள். அவளால் தான் கடந்த சில நாட்களில் நிறைய இடர்களை சமாளித்து வந்திருக்கிறார்கள். அதனால் இந்த நிமிடத்தில் இருந்து அவந்திகாவுடனேயே ஒட்டி கொண்டு திரிவது என்று அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் என்று கூட சொல்லலாம். அவந்திகாவும் ரவிச்சந்திரனும் காரில் நுழைந்த அடுத்த வினாடி அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான் ரவிச்சந்திரன். திடீரென்று அவனது இச்செய்கையில் அவந்திகா திகைத்து போயிருக்க, நீ காணாம போனதிலிருந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமாடி என்று சொன்னவன் இன்னும் இறுக்கமாக அவளை அணைத்தான். இதை கேட்டு அவளின் கண்கள் மலர, நானும் தான் ரவி, உங்களுக்கு ஏதாச்சும் ஆகிவிடுமோன்னு பயந்து போயிருந்தேன் என்று அவள் சொல்லிய வினாடி ரவிச்சந்திரனின் முகத்தில் சூரியனை தோற்கடிக்கும் ஒரு சிரிப்பு. என்னை பத்தி கவலைப்பட்டியா என்று கேட்டான். இருக்கிறது தானே என்று அவள் சாதாரணமாக சொல்ல, அவள் குரலில் இருந்த பாவத்தில் இருந்து அவள் என்ன வகையில் கவலைப்பட்டாள் என்று அவன் புரிந்து கொண்டான்.
ஒரு நண்பனாக. ரவிச்சந்திரனை ஒரு நண்பனான இடத்தில் அவள் வைத்திருக்கிறாள். அதனால் அவன் துளைந்து போனதும் ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயம் அவளுக்குள் இருந்திருக்கிறது. இதையெல்லாம் ரவிச்சந்திரனுக்கு புரிந்தாலும் அவள் அவனுக்காக கவலைப்பட்டாள் என்பதே அவனுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளித்தது. ஐ எம் ஃபைன். நான் உன்னை பிளேன்ல இருந்து வெளியே தள்ளி விட்ட பின்னாடி நானும் பாராசூட் மாட்டிக்கிட்டு கீழே குதிச்சுட்டேன். ஆனா மேல இருந்து கீழே விழுந்ததுல உடல் முழுக்க நிறைய காயம் ஏற்பட்டுடுச்சு. அதெல்லாம் சரியாகிறதுக்கு வேற கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் என்னால பிலிப்பையே பார்க்க முடிஞ்சது. நான் 2-3 நாள் அன்கான்சியஸா இருந்துட்டதுனால தான் இவ்ளோ லேட். இல்லனா உன்னை முன்னாடியே கண்டுபிடிச்சிருப்பேன். நல்ல வேலை சரியான டைம்ல எழுந்தேன். இல்லனா உன்னை எப்படி காப்பாத்திருக்க முடியும் என்று அவன் சொல்ல, விஷயம் இந்த மாதிரியாக தெரிந்து இருக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அவன் முதலில் எழுந்தவுடன் இவளை கண்டுபிடித்து காப்பாற்றி இருக்கிறான். இதுதான் அவன் உயிர் பிழைத்தும் செய்த முதல் வேலையா? ஒவ்வொரு முறையும் அவள் ஆபத்தில் இருக்கும் போதெல்லாம் கேட்காமலேயே வந்து உதவி செய்கிறான் ரவிச்சந்திரன். மேலும் மேலும் அவனுக்கு அவள் கடமைப்பட்டிருப்பதாக மனதினுள் ஒரு உணர்வு. அவனை தன்னிடம் இருந்து நகர்த்தி அவள், இப்போ நல்லா இருக்கீங்களா, உடம்புக்கு பரவாயில்லையா என்று கேட்டாள் அவந்திகா. அவனோ தன் 2 கைகளையும் அகற்றி, பார்த்தா தெரியல, பிட் அஸ் பிடில் என்று சொல்லிவிட்டு, நீ எப்படி இருக்கடி, உனக்கும் நிறைய காயம் ஏற்பட்டு இருக்கும்ல, இப்ப பரவாயில்லையா, அப்புறம் இந்த ஆளுங்களோட நீ போய் எப்படி சேர்ந்த என்று வரிசையாக கேள்விகளை அடுக்கினான் ரவிச்சந்திரன். அவந்திகாவும் பிளேன் கிராஷிற்கு பின் அவளுக்கு நடந்த எல்லாவற்றையும் சொல்ல கேட்ட அவனுக்கு அதை கற்பனை செய்து பார்க்கும் போதே உடல் நடுங்கியது. ஜானும் அவனது நண்பர்கள் மட்டும் இல்லை என்றால் அவந்திகா விற்கும் பொருளாக ஆகியிருப்பாள். அதுவும் இந்த மாதிரியான ஒரு நாட்டில் அவளது நிலைமை எந்த மாதிரியான ஒரு கொடுமையானதாக ஆகியிருக்கும் என்று அவனால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அவளை விற்க நினைத்த அந்த குரூப்பை அழிக்க நினைத்து, அந்த குரூப் எங்க இருக்குடி, கருத்த கண்களோடு கேட்டான் ரவிச்சந்திரன். அவர்களை கொன்று புதைக்கும் தீர்மானம் அவனுக்குள். அவனது என்ன ஓட்டங்களை புரிந்து கொண்ட அவந்திகா, நாங்களே பிளான் பண்ணி அவங்க எல்லாத்தையும் கொன்னுட்டோம் ரவி என்றாள். குட். ஆனா வருங்காலத்திலேயாச்சும் இந்த மாதிரி உன்னோட பாதுகாப்புக்கான வேலைகளை எல்லாம் என்ன செய்ய விடுடி என்றான் ரவிச்சந்திரன். இந்த மொத்த உலகமே அவந்திகாவை எதிர்த்து வந்தாலும் இவள் என்றும் தனியாக போராடக்கூடாது. அவளது ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் அவளுக்கு உறுதுணையாக, அவளது பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் காவலனாக அவன் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அவனை ஆழ்ந்து பார்த்த அவள், வர்ற பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து பயந்து ஒடுங்கி போற பொண்ணு நான் கிடையாது ரவி. ஆனா அதே நேரத்துல என்னால தனியா மட்டுமே எல்லா பிரச்சனையும் சமாளிக்க முடியாதுன்னு எனக்கு புரிஞ்சிருக்கு. என்னோட லிமிட் என்ன, என்னால எவ்வளவு செய்ய முடியும்னு கூட எனக்கு இப்ப ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருச்சு. என்னால முடியாத விஷயங்களை நீங்க பண்ணித்தாங்க, அதே மாதிரி உங்களால முடியாத விஷயங்கள நான் பண்ணித்தரேன். எனக்கு நம்ம 2 பேருமே சமநிலையில இருக்கணும். நம்ம 2 பேர்த்துக்குள்ள நீதான் மேல நான் தான் மேல, இதெல்லாம் வேண்டாம் என்று சொன்னாள் அவந்திகா. அவளுக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பித்து இருந்தது. ஏன், உதாரணமாக இன்று நடந்தவற்றை கூட எடுத்துக்கொள்ளலாமே. ரவிச்சந்திரன் மட்டும் அங்கு சரியான நேரத்திற்கு வரவில்லை என்றால் இவளும் இவளது நண்பர்கள் அனைவரும் வில்லிங்ஸ்டனின் கைகளினால் இறந்து போயிருப்பர் என்பது மறுக்க முடியாத நிச்சயமான உண்மை. அவந்திகாவின் வார்த்தைகளை தெளிவாக புரிந்து கொண்ட ரவிச்சந்திரன் அவளது கைகளை எடுத்து தனதினுள் வைத்தபடி, அவந்திகா, நீ நல்லா இருக்கல்ல, அதுவே எனக்கு போதும். நீ எவ்வளவு நல்லா இருக்கியோ அதுதான் என்னோட சந்தோஷத்தோட அளவு என்றான் ரவிச்சந்திரன். அவனுக்கு அவன் அருகில் அமர்ந்து இருப்பதே ஏதோ கனவு போல் இருந்தது. ரவிச்சந்திரனின் வார்த்தைகளை கேட்ட அவந்திகாவின் கண்கள் மின்னின. அவளுக்கும் அவன் நன்றாக உடல் ஆரோக்கியத்தோடு உயிரோடு இருப்பது மிகவும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அளித்தது. இவர்கள் இருவருக்கும் விவாகரத்து ஆகியிருந்தது உண்மைதான். இனி எதிர்காலம் இவர்கள் இருவரையும் இணைத்து வைக்குமா என்று கேட்டால் அதற்கு பதில் தெரியவில்லைதான். ஆனாலும் ரவிக்கு எதுவும் தவறாக நடந்துவிடக்கூடாது, என்றும் நன்றாக இருக்க வேண்டும், நல்ல வாழ்வு வாழ வேண்டும் என்ற ஆசைகள் அவந்திகாவின் மனதில் எழுந்தன. நம்ம பிளைட்ல வரும்போது நீங்க இந்த நாட்டுல ஒரு ஆளோட உதவி கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்களே, அது பிலிப் தானா என்று கேட்டாள் அவந்திகா. அதற்கு ஆமாம் என்பது போல் தலையை செய்த ரவிச்சந்திரன், பிலிப்புக்கு இந்த நாட்டுல நிறைய செல்வாக்கு இருக்கு, அதனால ஐவி சிண்டிகேட்டை அழிக்க நம்மளுக்கு கண்டிப்பா பிலிப்போட உதவி தேவைப்படும் என்று சொன்னான். சார்லிக்கு அந்த ஐவி சிண்டிகேட்டோட பேஸ் எங்க இருக்குன்னு தெரியும், அதனால நாம அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் என்று அறிவுறுத்தினாள் அவந்திகா.
அதை கேட்டு இணக்கமாக தலையசைத்த ரவிச்சந்திரன், இந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சுடி, மத்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் விடு. இந்த பேஸ் நம்ம கண்டுபிடிச்ச அடுத்த நிமிஷத்துல இருந்து உன்னோட வேலை ஸ்டார்ட் ஆகும் என்றான் கண்கள் ஜொலிக்க. ஆமா ரவி, எவ்வளவு சீக்கிரம் இந்த வேலையை நம்மளால முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இதை நம்ம முடிச்சே ஆகணும் என்று தீர்மானமாக சொன்னாள் அவந்திகா. இவர்களது வேலையை எவ்வளவு தாமதமாக்குகிறார்களோ அவ்வளவு அளவிற்கான செல்வாக்கு அதிகாரத்தோடு ஆதித்யா செங்கப்பாவின் பலம் சென்னையில் உயர்ந்து கொண்டே போய்கொண்டிருக்கும். அதனால் அவர்கள் சீக்கிரமாகவே அவனுக்கு எதிரான ஆதாரங்களை கண்டுபிடித்து நாடு திரும்ப வேண்டும். ரவிச்சந்திரனும் இதையே தான் யோசித்துக் கொண்டிருந்தான். இவர்கள் அனைவரும் பிலிப்பின் வீட்டை அடைந்த நேரம் தங்களது திட்டங்களை தீட்ட தொடங்கி இருந்தனர். ஜானும் அவனது குரூப்பும் ஹாலில் வந்து அமர்ந்தபடி அவர்களது காயங்களுக்கு மருந்திட்டு பேண்டேஜ் மாற்றிக்கொண்டு உடைகளை மாற்றிவிட்டு குளித்துவிட்டு வந்தார்கள். சார்லி இன்னும் குணமாகிக் கொண்டு தான் இருந்தான். ஆனாலும் அவனும் இவர்களது திட்டத்திற்கு பங்காற்ற தொடங்கியிருந்தான். நீங்க எதுக்கு ஐவி சிண்டிகேட் பற்றி விசாரிக்கிறீங்க என்று கேட்டான் சார்லி. இதற்கு முன் ரவியும் பிலிப்பும் சார்லியிடம் விசாரித்த பொழுது இவர்களுக்கும் சார்லிக்கும் பழக்கம் கிடையாது. ஆனால் இப்பொழுது இவர்களுக்கு தான் பழக்கம் உண்டாகிவிட்டதே. அதனால் என்ன விஷயம் என்று அறிந்து கொள்ளும் நோக்கத்தோடு கேட்டான் சார்லி. ஆனால் இதே கேள்விதான் ஜான் மற்றும் அவனது நண்பர்களுக்கும் கூட இருந்தது. இந்த நாட்டுல இருக்க யாருமே ஐவி சிண்டிகேட்டை பகச்சுக்கணும்னு நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. அது மத்தவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான் பொருந்தும் என்று எடுத்துரைத்தான் ஜஸ்டின். இதை கேட்ட அவந்திகாவோ, இல்ல ஜஸ்டின், எங்களுக்கு வேற வழி இல்ல, நாங்க அதை பண்ணிதான் ஆகணும் என்றாள். ஆனா ஏன் அவந்திகா, அவங்க மூலியமா உங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு நடந்துச்சா என்ன என்று கேட்டாள் அலித்ரா. அதற்கு தலையசைத்த அவந்திகா, அப்படியும் சொல்லலாம் என்றாள். என்ன கேட்டீங்கன்னா நீங்க இந்த விஷயத்த இப்படியே விட்டுட்டு தான் நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஐவி சிண்டிகேட் ஒன்னும் சாதாரண ஏஜென்சி எல்லாம் கிடையாது. அவங்கள பகச்சுக்கிட்டோ ஏன் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க போன ஆளுங்க கூட பொணமாதான் வெளியே வந்திருக்காங்க இதுவரையும். அதனால நாம இதுல தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு தான் நான் நினைக்கிறேன் என்று அறிகுறித்தினான் ஜான். இல்ல ஜான், நான் சொன்னதுதான். அதோட அந்த ஐவி சிண்டிகேட் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம அது மொத்தமா அழிச்சே ஆகணும் என்று உறுதியோடு சொன்னவளின் குரலில் இந்த வைராகியத்தை கண்டவர்கள் அதிர்ந்து நின்றார்கள். என்ன அவந்திகா பேசுற? மொத்தமா அழிக்க போறியா? உனக்கு ஏதாச்சும் மூலகில குழம்பிருச்சா என்ன? நடக்கிற காரியத்தை பேசு என்று கத்தினாள் அலித்ரா. ஜானும் அவனது நண்பர்களையும் பொறுத்தவரை அந்த வானத்தில் கூட ஏணி போட்டு ஏறிவிடலாம். ஆனால் அந்த ஐவி சிண்டிகேட்டை அழிப்பது என்பது நடக்காத காரியம். அது நடக்கிற காரியமா இல்ல நடக்காத காரியமா, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் ஒண்ணுதான், கோஆபரேஷன், அது மட்டும்தான் என்று அழுத்தமாக சொன்னான் ரவிச்சந்திரன். இதை கேட்ட பிலிப்பும் ரவிக்கு இணக்கமாக தலையை அசைத்தபடி, ஒழுங்கா எல்லாரும் இதுக்கு கோஆபரேட் பண்ணுங்க, இல்லனா நீங்க ஏதோ ஒரு மிலிட்டரி ஜெயில உடைச்சு அத்துமீறி உள்ள நுழைஞ்சிங்க, இல்ல அந்த விஷயத்தை என்னன்னு நான் புரட்டி பார்க்க வேண்டியது இருக்கும் என்று பிலிப் எச்சரிக்க, ஜெனரல், மொத்த மிலிட்டரியோட சப்போர்ட் இருந்தாலும் அந்த ஐவி சிண்டிகேட்டை சேர்ந்தவங்கள உங்களால கண்டிப்பா அழிக்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனா எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, நீங்க பண்ண போற வேலை உங்களுக்கே ஏதாச்சும் ஆபத்தா மாறிடுமோன்னு தான். நான் அவங்க கூட இதுக்கு முன்னாடியே டீல் பண்ணி இருக்கேன். அவங்க அவ்வளவு சாதாரணமான ஆர்கனைசேஷன் கிடையாது, ரொம்ப பயங்கரமானவங்க என்று கலக்கமாக சொன்னான் சார்லி.